எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன் வந்து ஜிஎஃப்சிசி கொண்டு வந்தார். எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன் வந்து ஜிஎஃப்சிசி கொண்டு வந்தார். நான் உங்கள் அன்பரசன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிஒன். ஹாப்பி நியூ இயர் டவுன்ஸ். மே இட் பிரிங் ஃப்ரெஷ் ஹோப் அண்ட் renewed strength. இந்த புத்தாண்டில் புது நம்பிக்கையோடு நம்ம பயணிக்கணும். இந்த ஊரில் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியார் கொள்கையோடு செயல்பட வேண்டும். என்னுடைய இளைஞர்களுக்கு, என்னுடைய தம்பிங்களுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் தவறாக போகாதீங்க. ஏன்னா ஒரு பிளாக் மார்க் ஆகுது கேஜிஎஃப்ல. நல்லா படிங்க. வேணும்னா நீ லா காலேஜ் போறியா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னுடைய வேண்டுகோள், நான் சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த புத்தாண்டில் கேஜிஎஃப் எம்எல்ஏ ரூபகலா சசிதருக்கு வந்து முன்னாள் எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன் வந்து ஜிஎஃப்சிசி கொண்டு வந்தார். அந்த மாதிரி நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் வரலாம். கேஜிஎஃப்ல தங்கவேலுக்கு தேவையானது சட்டக்கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி கேட்குறேன் நான். ஏன்னா சில பேர்கிட்ட வசதி இல்லை, சில பேர்கிட்ட என்ன இல்லை. அதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பேசும்போது எல்லாம். யாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மை ஃபாதர் இஸ் நாட் ரிச் பட் ஒன் டே ஐ வில் பி சக்ஸஸ். அந்த காலத்தில் எல்லாம் மைக்கில் அதான் பேசுவாங்க. மைக் என்ன வேலை செய்வாங்கலாம் 3 லாங்குவேஜ் பேசுவாங்க. கேஜிஎஃப்ல எல்லாமே தமிழ் மீடியம் படிப்பாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, கன்னடா பேசுவாங்க. எல்லாம் ஏஜோ ஆஃபீஸு, டிஆர்டிஓ. இன்றைக்கி அரசு வேலைன்றது வந்து கேள்விக்குறியாகுது. தங்கவேலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாஃப்ட்வேருக்கு போகிறீங்க, எல்லாம் டிகிரி, எம்பிஏ, எம்டெக், பிடெக்கு. கேஜிஎஃப் காரனை வந்து எஜுகேஷன் யாரும் அசைக்க முடியாது. அதே போல் ஹியூமானிட்டி, ஸ்பிரிட்டு, அந்த உறுதி, தன்னம்பிக்கை எல்லாமே ஊரில். மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன், ஹாப்பி நியூ இயர். எல்லாம் இந்த புத்தாண்டை நல்ல மாதிரியாக கொண்டாடுங்க. நன்றி.